ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சோயாபீன் கோஃப்தா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இந்த சோயாபீன் கறியை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சோயாவை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்ததும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண ஒரு வெங்காயம், கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா தண்ணியே சேர்க்காம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ்க்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படாது. ரவுண்ட் ஷேப்பில் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சதும் ஒரு பாலாக சூடான எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கணும். இந்த சோயாபீன் கறி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சோயாபீன் கறி சூப்பராக பால்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணி ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் போல் போனதும் அரைச்சி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்துட்டு நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டே வரணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுபோல் 4 தக்காளியை பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். ரா ஸ்மெல் போனதும் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் பால்ஸ் சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொதித்து வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வந்தாச்சு. சைடில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பால்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து வரட்டும். இந்த பால்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மசாலாஸ் வந்துட்டு நல்லா இறங்கி வரணும். அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க.
இப்போது சூப்பராக வந்துட்டு பால்ஸில் எசன்ஸ்லாம் இறங்கியாச்சு. பாருங்கள், நம்ம போட்ட பால்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாகி இருக்குது. சூப்பராக வந்துட்டு சோயாபீன் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வெந்தயக்கீரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சொல்லுவேன் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சோயாபீன் கோஃப்தா கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.